ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அலுமினிய குண்டானில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லா கொதி வரும்போது நான் இங்கே வந்து பெண்ணே பாஸ்தா வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து சின்ன சைஸ் தான். இப்போ ஓரளவு கொதி வர ஆரம்பிக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து இதை போட்டு விட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 6 மினிட்ஸ் ஆகும் அது வேகிறதுக்கு. போட்டுட்டு நம்ம நல்லா இது ஃபுல்லாக நான் போடல, இதை 1/2 kg, அதனால் முக்கால்வாசி போட்டு விட்றேன் நான். இது நல்லா கொதி வந்து வெந்ததுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக, 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் புதினா சேர்த்துருக்கேன். ஆனால் புதினா சேர்த்தா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அரிசி சேர்த்துடலாம். இப்போ அந்த ஆயிலில் வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா சேர்த்துருக்கோம். இங்கே இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகணும், வேகட்டும். இப்போ இதிலே வந்து தக்காளி சேர்த்துடலாம். இப்போ அது வெந்து நம்ம வடித்து அது பண்ணுறதுக்குள்ளே இந்த காய்கறி எல்லாம் போட்டு வேகிறதுக்கு சரியாக இருக்கும் நமக்கு. இதெல்லாம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து, இது வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா. உங்களுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஹோல் ஸ்பைசஸ் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட வந்து போட்டுக்கலாம். நான் வந்து அது தனித்தனியாக எடுத்துடுறாங்கன்றதுனால அது ஃபுல்லாக வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்தாச்சு. இப்போ இது வதங்கட்டும். எப்போவுமே வந்து பாஸ்தாலாம் செய்கிறதுக்கெலாம் பேன் வந்து கொஞ்சம் பெருசாக அகலமாக வச்சுட்டிங்கன்னா கலரக்குள்ளே வாட்டமாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள், காய்கறிலாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, கோஸு, குடமிளகா, இது 4மே நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து கோஸை தவிர மற்றதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், காய்கறி எல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துடலாம். நிறைய சேர்க்கல, காய்கறிக்கு தேவையானது மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம், வதங்கட்டும் கொஞ்சம். இப்போ இதில் வந்து இந்த மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் வந்து நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சில்லி பவுட்ரு, இப்போ தனியா சில்லிலாம் போட்டு அரைப்போம்ல அந்த சில்லி பவுட்ரு, 1/2 ஸ்பூன் வந்து 65 மசாலா. இதை சேர்த்துடலாம். காரம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த கோஸையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ரொம்ப நேரம் கோஸ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஆனால் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதனால் திரும்ப ஒரு 1 மினிட் வந்து மூடி வைக்கலாம். அப்போ நம்ம பாஸ்தாவை சேர்த்து கலரிட்டு லாஸ்ட்டாக வந்து ஆரிகானோ இருந்தால் ஆரிகானோ, இல்லை பீஸா சீசனிங் இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு 1 மினிட் மட்டும் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அந்த காயெல்லாம் நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த பாஸ்தாவை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலரிக்கிட்டே சேர்க்கணும். அந்த ஃபோன் பிடிச்சிக்கிட்டே பண்ணுறதுனால என்னால் முடியல, நான் போட்டு கலரிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சால்ட்டும் அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலரணும், இல்லாட்டி அந்த வதங்கினதெல்லாம் அடி பிடிச்சிரும். அதுவும் பாஸ்தா சேர்த்தோன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். இங்கே பாருங்கள், நம்மளோட சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த பெண்ணே பாஸ்தா வந்து நமக்கு அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாலாம் செய்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி அந்த சுருள் பாஸ்தா மாதிரி இருக்கும் அது, அப்புறம் சங்கு மாதிரி மாடலு, அப்புறம் பைப் மாடல், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி செஞ்சு பார்க்கலாம். இது வந்து மைதாவில் செஞ்ச பாஸ்தா. நமக்கு ஆட்டா பாஸ்தா கூட விற்கிது, அதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸில் விற்கிது. இந்த மில்லட்ஸில் கூட விற்கிது. நம்ம அதை மாதிரி இன்னும் ஆர்கானிக்காக கூட செஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இங்கே பாருங்கள், நம்மளோட சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த பெண்ணே பாஸ்தா வந்து நமக்கு அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாலாம் செய்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி அந்த சுருள் பாஸ்தா மாதிரி இருக்கும் அது, அப்புறம் சங்கு மாதிரி மாடலு, அப்புறம் பைப் மாடல், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி செஞ்சு பார்க்கலாம். இது வந்து மைதாவில் செஞ்ச பாஸ்தா. நமக்கு ஆட்டா பாஸ்தா கூட விற்கிது, அதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸில் விற்கிது.
இந்த மில்லட்ஸில் கூட விற்கிது. நம்ம அதை மாதிரி இன்னும் ஆர்கானிக்காக கூட செஞ்சு சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த பென்னே பாஸ்தா வந்து நமக்கு அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாலாம் செய்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி அந்த சுருள் பாஸ்தா மாதிரி இருக்கும் அது, அப்புறம் சங்கு மாதிரி மாடலு, அப்புறம் பைப் மாடல், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி செஞ்சு பார்க்கலாம். இது வந்து மைதாவில் செஞ்ச பாஸ்தா. நமக்கு ஆட்டா பாஸ்தா கூட விற்கிது. அதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸில் விற்கிது. இந்த மில்லட்ஸில் கூட விற்கிது. நம்ம அதை மாதிரி இன்னும் ஆர்கானிக்காக கூட செஞ்சு சாப்பிடலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.